உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? மிதுன ராசி நேயர்கள் நல்ல அற்புதமான அறிவு படைத்தவர்கள், வெளிப்படைத்தன்மை உடையவர்கள், நல்ல விதமான வித்தைகளை கற்று அறிந்தவர், அனைத்து ஞானங்களும் இருக்கும். அதை தனக்கென முறையாக பயன்படுத்துங்கள். நிறைய பல்கலை வித்தகர்கள்னு சொல்றோம்ல, அது யாருக்கு பொருந்தும்னா மிதுன ராசிக்காரர்கள். பல கலைகளையும் கற்று அறிந்து தெரிந்து அதை தனக்கு பயனில்லாமல் செய்யும் பொழுதுதான் அது போன்று இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் முதல் உங்களுக்கு உங்களுடைய நலன் கருதி உங்களுக்காக அதை பயன்படுத்துவதற்கு பாருங்கள். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? எல்லாரையும் ஒன்றிணைப்பது நீங்கள். அவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் பெருசாக இருக்கும். அதையெல்லாம் தவிடுபடியாக்கி அதெல்லாம் சரி செய்து கொடுக்கக்கூடிய நிலையில இருக்கும் நீங்கள். அதனால் ஆதாயத்தை பெற வேண்டாமா? எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ஒரு வியாபாரம் முடிச்சு கொடுக்குறீங்க, அதுல 2% கமிஷன் அப்படின்னா அதை முன்னாடியே நீங்க அக்ரிமெண்ட் நீங்க பண்ண வேண்டியதானே. அக்ரிமெண்ட் போட்டு சைன் பண்ணி வாங்கிட்டு 2% கராரா வாங்கிருங்க. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? கட் அண்ட் ரைட்டா இருங்க, ஸ்ட்ரைட்டா இருங்க, ஓப்பனா பேசிருங்க. இவ்வளவுதான். ஃபிளெக்சிபிலிட்டி வேண்டாம். உயவுத்தன்மை என்று சொல்வார்கள், அட்ஜஸ்டபிள் கேரக்டர். அதனால என்ன ஆகும்? நீங்க நமக்கு பழக்க வழக்கம் வேணும், 4 நண்பர்கள் வேணும்னு நினைக்கிறீங்க. அவங்க 4 நண்பர்கள் சேர்ந்து, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு மிதுன ராசி இருக்கிறார், எல்லார்கிட்டையும் அவர் நல்லா பழகுவார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்களோட கம்பெனி கொடுப்பார். வாரத்தில் 6 நாள். 6 நாள் என்ன செய்யறாரு? அடுத்தவங்களுக்காக, அடுத்தவங்க பொழப்புக்காக கூட போறாரு. அவர் மனைவி என்ன கேட்குறாங்க? ஜாதகம் பார்க்க வந்துட்டு முதல்ல அவர் தன்னுடைய வீட்டையும் தன்னுடைய முன்னேற்றங்களையும் தன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றியும் அவர் அக்கறை கொள்வதில்லை. எப்பொழுது பார்த்தாலும் நண்பர்கள், உறவினர்கள், இப்படியே போயிட்டு இருக்காருங்கிறாங்க. இதைத்தான் நான் சொல்றேன், எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம். தன்னுடைய வீட்டு வேலைகள், தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு எல்லாம் ஒரு செட்ரைட் பண்ணிருங்க. நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொதுவா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணங்களுக்கு அது பொருந்தும். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? எல்லாருக்கும் நீங்கள் டியூஷன் சென்டரா இருக்கிறீங்க, டியூஷன் வாத்தியாரா இருக்கிறீங்க. உங்களுக்கு யாரு டியூஷன் எடுக்கிறது? நான் எடுக்கிறேன். அது மாதிரி நீங்க உங்களுக்காக மட்டும் இன்று முதல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க, இன்னையிலிருந்து இந்த மாதிரி செயல்பட்டு பாருங்க. தனக்கு மிஞ்சி தான தர்மம் அப்படிங்கிற கோட்பாடை கொண்டு வந்துருங்க. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? ஒரு ஆப் தயார் பண்றீங்க, அந்த ஆப்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீங்க தான் அதுக்கு வந்துட்டு ஃபவுண்டர். ஒரு ஏஐ அதுக்குள்ளார ஒன்று உருவாக்குறீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஒரு ரோபோட்டிக் நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க. பட் அதுக்கு கொஞ்சம் சில நாள்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய சீக்ரெட்டை உடைஞ்சு அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு அதை அவன் தயார் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. எச்சரிக்கையை எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமே என்னால் ரகசியங்களை காப்பாற்ற வேண்டும். ரகசியமாக இருங்கள். ஒன்றை முடித்து அதை வெற்றி வாகை சூடும் வரை வெளியில் சொல்லாமல் இருங்கள். இப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய பிள்ளைகள் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை 1000 முறை ரூம் போட்டு யோசிச்சு செய்யக்கூடிய நீங்க உங்களுடைய வருங்கால சந்ததிகளுக்கு ஏன் நீங்கள் ஒரு அடித்தளம் அமைக்க மாட்டேங்கிறீர்கள்? எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? நீங்கள் எல்லாரிடமும் எல்லாருக்கும் ஜாயின் பண்ணி விடுறது, அதனால அவங்க ஜாமீன் போடுறது, அடுத்தவங்களுக்கு போயிட்டு நீங்க சாட்சி கையெழுத்துக்கள் போடுறது, அதனால் போய் சிக்கல்ல மாட்டிக்கிறவங்களா இருக்காங்க. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? போலியான நட்பு. நட்பை முதல்ல, நட்புக்கு உதாரணமானவர்கள் யார்? நீங்க தான். எப்படி? ராசிக்கு அதிபதி புதன். புதன் தான் நட்பு பிளானட். எல்லாருக்கிட்டையும் யாருக்கிட்டுமே எளிமை கிடையாது. குருனா சுக்கிரனுக்கு ஆகாது, சனினா சூரியனுக்கு ஆகாது, ஆக செவ்வாய்னா புதனுக்கு ஆகாது. ஆனா நீங்க எல்லாருக்குமே ஆவீங்க. ஆக அதனாலதான் உங்களை நியூட்ரல் பிளானட்னு சொன்னாங்க. உங்களை தான் நடுவர்களாக எல்லாரும் கூப்பிடுறாங்க. நீங்க தான் நியாயம் தீர்த்து வைக்கக்கூடியவர்கள். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? தனக்கு மிஞ்சி தான தர்மம். மீண்டும் சொல்லுகிறேன், முதலில் உங்களுக்கு உண்டான வருமானத்தை பாருங்கள்.
நீங்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு வருமானத்தை சேருங்கள். அதன் பிறகு நீங்கள் ஊருக்கு உபதேசம் செய்யலாம். என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக. நன்றி.